மனைவி பங்கஜத்தின் யோசனை. மெலிந்த உடலுடன் கட்டிலில் படுத்துக்கொண்டிருந்த பங்கஜம் சிறிது புரண்டு மற்றொரு புறம் ஒருங்கழித்து படுத்துக்கொண்டாள். சுவரில் மாட்டியிருந்த கடிகாரத்தில் மணி 6 அடித்தது. மணி 6 அடிச்சிட்டதா? மருந்து சாப்பிட வேண்டும். இன்றைக்கு இந்த மருந்து சாப்பிடும் காலம் ஒழிய போகிறதோ? இருக்கிற தேதியை பார்த்தால் என் மண்டையோடு தான் இந்த மரத்துக்கும் முடிவு ஏற்படு போல் இருக்கிறது. இறைவா, பண காசு பதவி என்று ஆசைப்படவில்லையே. ஏதோ இருப்பதை வைத்துக்கொண்டு திருப்தியாக தான வாழ்ந்து வருகிறோம். நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடவா உனக்கு மனசு வரவில்லை? ஒரு நாளா 2 நாளா 3 வருஷ காலமாய் இதே பாடாய் போய்விட்டதே. என் கட்டி கொண்டு இருக்கும் அந்த புருஷருக்கு தான் என்ன சந்தோஷம் என்று மிகுந்த சலிப்புடன் வாய்விட்டு கூறிக்கொண்டே படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள் பங்கஜம். கட்டில் அருகே முக்காலியின் மேல் இருந்த சிறிய மருந்து சீசாவை நடுங்கிய கரத்துடன் கையில் எடுத்துக்கொண்டாள். 10 சொட்டுக்களை எண்ணி 1 அவுன்ஸ் தண்ணீரில் விட்டு கொண்டாள். உள்ள கலக்கத்தினால் அவள் கண்களில் துளிர்ந்த கண்ணீர் சொட்டுகளும் அதே சமயத்தில் அவளுடைய ஒட்டி உலர்ந்து போன தாடைகளை உருண்டு வழிந்தன. பகவானை தியானம் செய்து கொண்டு மருந்தை குடித்தாள். பிறகு 2 தலையணைகளை எடுத்து சுவரோடு பொருத்தி அவற்றின் மேல் சாய்ந்து கொண்டாள். எதிரே மாட்டிருந்த கண்ணாடியில் தன் உருவத்தை கண்டு ஒரு வறண்ட புன்னகை அவள் இதழ்களில் தோன்றி மறைந்தது. அவள் மனம் என்னென்னவோ எண்ணங்களெல்லாம் எண்ணி துன்புற்றது. வாயிற்புறத்திலிருந்து கிரிங் கிரிங் என்று சைக்கிள் மணியின் சப்தம் ஒலித்தது. பங்கஜம் சற்றென்று சிந்தனையிலிருந்து வெளிப்படைந்தாள். தன் கடைவெளிகளை தேங்கி நின்ற கண்ணீரை சடுகடியை துடைத்து கொண்டு தலைமுடியை கோதி விட்டு கொண்டாள். அம்மா, ஐயா வந்துட்டாங்க என்று தெரிவித்துவிட்டு வாயிற்புறம் ஓடி கதவை திறந்தான் வேலைக்கார பையன். ஸ்ரீ வட்சன் தன் முகத்தை வேர்வையை கைக்குட்டையினால் துடைத்து கொண்டே உள்ளே நுழைந்தான். அவன் முகம் சோர்ந்து மிகுந்த களைப்புற்றவன் போல் தென்பட்டான். உற்சாகமற்ற இருப்பேன் பரிவு தோய்ந்த குரலில் தன் மனைவியை பார்த்து, எப்படி இருக்கிறது பங்கஜம்? டாக்டர் வந்திருந்தாரா? நான் இன்னும் சீக்கிரமே வந்திருப்பேன். நாளைய தினத்துக்குள் சீக்கிரமாக செய்து முடிக்க வேண்டிய ஒரு முக்கிய வேலையை பற்றி பிரஸ்தாபித வண்ணம் எனது ஆஃபீஸர் என்னை வெகு நேரம் நிறுத்தி கொண்டு விட்டார் என்று கூறிக்கொண்டே பங்கஜத்தின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் ஸ்ரீவத்சன். பிரேமையுடன் அவளுடைய முகத்தருகே குனிந்த பொழுது கலங்கி போன அவளது நேத்திரத்தை கண்டு ஸ்ரீவத்சன் திடுக்கிட்டு, கண்மணி, அழுதாயா? நீ எப்பொழுது இந்த அசட்டுத்தனத்தை விட போகிறாய்? மனதை அலட்டி கொள்ளாமல் இருந்தால்தான் உன் வியாதி அதிகரிக்காமல் இருக்கும் என்று டாக்டர் படித்து கூறுகிறார். நீயோ இப்படி அக்காரணமாய் வருந்தி குருட்டு யோசனைகள் செய்து உன் உடல் நிலைமையை இன்னும் பாழாக்கி கொள்கிறாய். என் வார்த்தைகளுக்கு முன்பெல்லாம் நீ எவ்வளவு மதிப்பு வைத்திருந்தாய். இப்பொழுது மாத்திரம் ஏன் இப்படி பச்சை குழந்தை மாதிரி நடந்து கொள்கிறாய் என்று பங்கஜத்தை அன்புடன் கடிந்து கொண்டான். பங்கஜம் பதில் கூறாமல் விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள். எவ்வளவு முயன்றும் அவளால் அப்பொழுது தன் உணர்ச்சிகளை அடக்க முடியவில்லை. ஸ்ரீவத்சன் அவள் கன்னங்களை லேசாக வரையப்படு. கண்ணே, வேண்டா, இப்படி அழாத. இதயம் படப்படுப்பு ஜாஸ்தியாய்விடும். உன் மனதில் இருப்பதை சொல். உன் இஷ்டம் எதுவானாலும் நிறைவேற்ற வைக்கிறேன். உன் குறை என்ன? தயங்காமல் சொல் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை தேற்றினான். சிறிது நேரத்தில் பங்கஜ தன்னை சுதாரித்து கொண்டு தன் கணவன் முகத்தை ஆவலுடன் பார்த்தபடி, உண்மையாகவா? என் இஷ்டம் எதுவானாலும் அதன்படி மறுக்காமல் செய்வீங்களா என்றாள். உன் இஷ்டம் என்ன? முதலில் அதை சொல். நீங்கள் இன்னொரு விவாகம் செய்து கொள்ள வேண்டும், அதுதான் என்னுடைய நெடுநாளைய குறை. பங்கஜத்தின் வார்த்தையை கேட்ட ஸ்ரீவத்சனின் இதயத்தில் சொல்ல முடியாத வேதனை உணர்ச்சி உண்டாயிற்று. அந்த வேதனை எங்கே தனது முகத்தில் பிரதிபலிக்குமோ என்று அஞ்சி அதை மறைக்க அவன் சிரமப்பட்டு வரவழைத்து கொண்டு ஒரு மாதிரி அலட்சிய பாவத்துடன் பலமாய் சிரித்தான். பங்கஜம், நீ இறந்து பிறகு அல்லவா அந்த யோசனை? அதை பற்றி இப்பொழுது என்ன? இல்லை, நான் உயிரோடு இருக்கும் பொழுதே நீங்கள் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து மனு செய்து கொண்டால்தான் என் மனம் நிம்மதியடும். நான் அனுபவிக்கும் வியாதியை விட உங்களுக்கு துளி கூட இல்லற இன்பமும் சௌக்கியமும் இல்லாமல் போய்விட்டனவே என்ற கவலைதான் என்னை அதிகமாக வாட்டுகிறது. ஏன், இந்த பெருங்கவலையே என்னை கொல்லாமல் கொள்கிறது என்று கூட சொல்வேன். என் இஷ்டத்தை பூர்த்தி செய்வீங்களா என்று தன் நாயகன் கழுத்தை கட்டி கொண்டு கெஞ்சினாள் பங்கஜம். அவள் வார்த்தைகளை கேட்டு ஸ்ரீவத்சன் இடிந்து போய் உட்கார்ந்தான். சில வினாடிகள் கழித்து
பங்கஜம், உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன? எதற்காக கனவிலும் நடக்க முடியாத ஒரு காரியத்தை செய்யும்படி என்னை தூண்டுகிறாய்? இல்லை, நான் உன் மேல் வைத்திருக்கும் அன்பின் ஆழத்தை பரீட்சை செய்து பார்க்கிறாயா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றான் வியப்புடன். புத்தி சுவாதீனத்துடன் தான் பேசுகிறேன். உங்கள் அன்பின் ஆழத்தை நான் அறிந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. இனிமேல்தான் புதிதாய் பரீட்சை செய்து பார்க்க வேண்டுமா? நாளெல்லாம் உழைத்துவிட்டு மாலை வீடு திரும்பினால் குதூகலத்துடன் உங்களுக்கு வரவேற்பு அழைத்து உற்சாகமூட்ட கொடுத்து வைக்காத பாவியாகிவிட்டேன் நான். நானும் எவ்வளோ நாட்கள் தான் பொறுத்து பார்ப்பது? 3 வருஷங்களாய் இதே கன்றாவை பிளப்புதான். ஆஃபீஸில் முதுகு ஒடிய வேலை செய்து சிரமப்படுவது போதாது என்று கிருசலட்சுமி ஆகிய நான் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகளை பல உங்கள் தலையில் விழுகின்றன. இது மட்டுமா? பல இரவுகள் எனக்காக கண் விடுத்து சிசுறுசை செய்வதனால் உங்கள் உடம்பும் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே வருகிறது. என்னால் இந்த கஷ்டத்தை பார்த்து கொண்டு இனிமேல் சும்மா இருக்க முடியாது. நீங்கள் என் விருப்பப்படி நடந்தால்தான் என் மனம் சாந்தி பெறும். என்ன மௌனமாக எங்கேயோ பார்க்கிறீர்கள்? என் மேல் கோபமா என்று வினைவைப்படி இவ்வளவு நாளியாக உணர்ச்சி வேகத்தில் படபடப்பாய் பேசிய தன் ஆயாசம் தாங்காமல் மேல் மூச்சு வாங்க ஸ்ரீ வட்சனின் அடிமேல் தலை சாய்ந்தாள் பங்கஜம். ஸ்ரீ வட்சன் வேதனையுடன் பெரும் மூச்சு ஒன்றை விட்டு தன் மனைவியின் முதுகை பிரேமையுடன் தடவி கொடுத்தான். சில நிமிஷ நேரம் தம்பதிகளிடையே ஆழ்ந்த மௌனம் குடிக்கொண்டிருந்தது. சிந்தனையில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீ வட்சனின் மூலையில் முன்வீட்டு போல ஒரு நூதன எண்ணம் மின்னிற்று. பங்கஜா, இந்த விஷயத்தில் அவசரப்பட்டு என்னால் ஒன்று தீர்மானிக்க முடியாது. எனக்கு சிறிது காலம் அவகாசம் கொடு, பிறகு என் சம்மதத்தை தெரிவிக்கிறேன் என்றான். பங்கஜா மகிழ்ச்சியுடன் தன் கணவன் மடியிலிருந்து தலையை தூக்கி எழுந்து உட்கார்ந்தாள். பார்த்தீடா, இப்பொழுதே எனக்கு பாதி நிம்மதி ஏற்பட்டுவிட்டது. என் லட்சியம் விரைவில் நிறைவேறிவிட்டால் மனதிற்கும் பூர்ண சாந்தி பிறந்துவிடும். அதனால் என் தீராத நோய் கூட குறைந்து தேகத்திற்கு தெம்பு உண்டாகும் என்று நம்புகிறேன் என்று ஆர்வத்துடன் கூறிவிட்டு தன் கணவனின் கரங்களை பற்றி ஆசையுடன் தன் கண்களை உற்றி கொண்டாள். ஸ்ரீ வட்சன் பங்கஜத்தை மனம் செய்து கொண்டு 7 வருஷங்கள் ஆகியிருந்தன. அவளை அவள் வாழ்க்கை துணைவியாக வரித்த பொழுது எல்லாரையும் போல அவளும் நல்ல ஆரோக்கியமும் அழகும் வாய்ந்த மங்கையாக தான் இருந்தாள். மன வாழ்க்கை நடத்த ஆரம்பித்த 3 வருஷங்களுக்கு பிறகு பங்கஜத்தை தாய்மா பட்டம் நெருங்கி கொண்டிருந்தது. துரதிர்ஷ்டத்தினால் 6ஆம் மாதத்திலே அவளுக்கு குறைப்பிரசவமாகி மிகவும் கஷ்டப்பட்டாள். அந்த சமயத்தில் சரியான வைத்திய உதவியும் பராமரிப்பும் இல்லாத காரணத்தினாலோ அல்லது போதாத வேலையினாலோ அவள் உடல் நிலையில் ஒன்று மாறி ஒன்றாக பலவித சிக்கல்களும் கோளாறுகளும் ஏற்பட்டன. நாளடைவில் இதே சாக்காய் பங்கஜத்தின் இருதயமை வெகுவாய் துர்பலமாகிவிட்டது. ஸ்ரீ வட்சன் சாதாரண சம்பளக்காரதான். தன்னிடம் ஏற்கனவே இந்த சொற்ப பிதுராஜித சொத்து முழுவதையும் செலவழித்து தன் அருமை மனைவிக்கு வேண்டிய உயர்தர வைத்தியமும் இதர சௌக்கியங்களும் அளித்து வந்தான். வியாதி வைக்க ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் அந்த சம்பளத்தை கொண்டே 2 ஆத்மாக்களும் எவ்வளவோ சௌக்கியத்துடன் வாழ்ந்திருக்கலாம். மருந்துகளும் டாக்டர் பில்லும் ஆளை விழுங்கும் போது அவர்கள் மிக சிரமத்துடன் தான் குடும்பம் நடத்தி வந்தார்கள் என்று சொல்லவும் வேண்டுமோ? இதய சம்பந்தமான நோய்களை கண்டுபிடித்து குணம் செய்வதில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டை கொண்டு தன் மனைவியின் தேக நிலைமையை பரிசோதித்து செய்தான் ஸ்ரீ வட்சன். அவர் வந்து பார்த்துவிட்டு நோயாளி பூர்ண ஓய்வு எடுத்துக்கொண்டு மனதையும் தேகத்தையும் அலட்டி கொள்ளாமல் இருப்பது அத்தியாசம் என்பதை தெளிவாக கூறி அதன்படி நடந்து கொண்டால் அவள் உடம்பு இன்னும் மோசமான நிலைமைக்கு வராமல் இருக்கலாம் என்று எச்சரித்தாள். ஸ்ரீ வட்சனுக்கு தன் மனைவி இந்த இளம் வயதில் இப்படி நோயாளி ஆகிவிட்டாளே என்ற துயரமும் கவலையும் ஏற்பட்டனவே ஒழிய நித்திய ரோகி என்று அவள் மேல் சிறிது வெறுப்போ அலட்சியமோ ஏற்படவில்லை. அதற்கு மாறாக அவள் மேல் வைத்திருந்த அன்பும் கனிவும் பன்மடங்கு அதிகமாகி அவளை ஒரு குழந்தையைப் போல் கருதி ஓய்ச்சல் ஒளிவின்றி அவளுக்கு சிறுசை செய்து வந்தாள். வீட்டில் உள்ள சில்லறை வேலைகளை செய்ய சொற்ப சம்பளத்தில் ஒரு வேலைக்கார பையனை அமர்த்தி கொண்டு சமையல் முதலிய வேலைகளை எல்லாம் இப்பொழுது ஸ்ரீ வட்சனே செய்யப்படி ஆயிற்று. பங்கஜத்தின் உடல்நிலை விசித்திர நிலைக்கு வந்துவிட்டது. அதாவது 1 மாதம் சீந்தல் போல் கட்டிலோடு கட்டிலாய் படுத்திருந்தது. பூர்ண ஓய்வு எடுத்துக்கொண்டதால் அவள் உடம்பு
தொந்தரவு ஒன்றும் இல்லாமல் சாதாரணமாக இருக்கும். அதை நம்பிக்கொண்டு அவள் தன் கணவன் வீட்டில் இல்லாத சமயங்கள் எழுந்து சற்று காலார நடமாடி ஏதாவது சுலபமான வேலைகளை செய்ய போவாள். ஆனால் அந்த பழைய நிலை எப்படியோ அவளை நெகிழ்ந்து கொண்டு விடும். இதயம் படபடப்பு வந்து படுத்து விடுவாள். மறுபடியும் மாதக்கணக்காய் படுக்கை விட்டு எழுந்திருக்கும் பேச்சே கூடாது. பூப்பட்டால் சிவக்கும், நீர் பட்டால் கொப்பளிக்கும் அவளது பொன்னான திருமேனி என்றாலும் மிகையாகாது. நன்றாக உண்டு உடுத்தி ஓடியாடி தெரியும் இந்த சின்ன வயசில் இப்படி படுக்கையே கதி என்று கிடந்தால் யாருக்கு தான் அலுப்பு தட்டாது? பங்கஜத்தின் முக்கியமான கவலை தன் கணவனுக்கு தன்னால் ஒருவித சுகமும் சந்தோஷமும் இல்லாமல் போய்விட்டனவே என்பதுதான். இந்த குறியை தீர்க்கும் பொருட்டுதான் அவள் ஸ்ரீவத்சனை மற்றொரு கல்யாணம் செய்து கொள்ளும்படியாக மனப்பூர்வமாய் வேண்டிக் கொண்டாள். அவன் அதற்கு இணங்க மாட்டான் என்று அவள் அறிவாள். ஆனால் அவனை எப்படியாவது தாஜா செய்து தன் விருப்பத்தின்படி நடக்க செய்யலாம் என்று திடமான நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. மேலும் ஸ்ரீவத்சனுடைய ஜாதக ரீதியால் அவளுக்கு உபயகலத்திர பிராப்தம் இருப்பதாக ஒரு ஜோதிடன் கூறியிருப்பதை அவள் மறக்கவில்லை. ஒரு புருஷனுக்கு 2 மனைவியர் இருந்தால் வீண் சண்டையும் சச்சரவும் தான் ஏற்படுமே தவிர இதனால் அந்த கணவனுக்கு துளி சுகமும் கிடையாது என்று பொதுவாய் உலக மக்கள் கொண்டிருக்கும் அபிப்பிராயத்தை நான் பொய்யாக்கி விடுகிறேன். 2 கைகளையும் சேர்த்து தட்டினால்தான சத்தம் கேட்கும். நான் எல்லா விஷயங்களும் ஒதுங்கியிருந்து சர்வத்தையும் புதிதாய் வருகிறவளுக்கே விட்டு கொடுத்து விடுகிறேன். என் உயிர் உள்ள வரைக்கும் எனது பெரிய பரதாவின் முக தரிசனம் மட்டும் கிடைத்து கொண்டிருந்தால் அதுவே எனக்கு பரம திருப்தி. நான் மிகவும் நல்லவளாயும் அவளிடம் உண்மை அன்புடனும் நடந்து கொண்டால் தானே அவளுக்கு என்னிடம் கொஞ்சமாவது பிரியம் ஏற்படாமல் போகும். பார்க்கலாம் என்னுடைய இந்த லட்சியம் எவ்வளோ தூரம் வெற்றி பெறுகிறதென்று. மேற்கூறியபடி யோசனை பல செய்வதிலே காலக்கடத்தி வந்தால் பங்கஜம். இதற்கு நடுவில் சில மாதங்கள் தேய்ந்தன. ஸ்ரீவத்சனுக்கு எதிர்பார்த்த விதமாய் வேலையில் உயர்வு ஏற்பட்டு சம்பளமும் அதிகமாயிற்று. இதனால் தம்பதிகள் இருவரும் இன்னும் கொஞ்சம் சௌரியமாகவே வாழ்க்கை நடத்த சாத்தியமாயிற்று. சமையல் முதிய வீட்டு வேலைகளை செய்ய பிரத்யேகமாக ஒரு ஆளை ஏற்பாடு செய்தான் ஸ்ரீவத்சன். பங்கஜத்தின் உடம்பில் இப்பொழுது கொஞ்சம் தெம்பு உண்டாகி வீட்டோடு சிறிது நடமாடமும் ஆரம்பித்தாள். எப்பொழுது போல் ஒரு நாள் மாலை ஆஃபீஸிலிருந்து வீடு திரும்பிய ஸ்ரீவத்சன் சந்தோஷத்துடன் தன் மனைவியை கூப்பிட்டு கொண்டே உள்ளே நுழைந்தான். பங்கஜம், நீ அன்றைய தினம் சொன்னாயே, அது எப்பேற்பட்ட முதல் தரமான ஐடியா என்று எனக்கு இப்பொழுதுதான் புலப்படுகிறது. என் சிநேகிதர் மூலமாக பெண் தேட ஏற்பாடு செய்யலாம் என்று இருக்கிறேன் என்றான். தன் கணவன் மற்றொரு விவாகம் செய்து கொள்ள சம்மதிப்பதாக வாய் திறந்து இன்றைய தினம் கூறப்போகிறாரோ என்று பல மாதங்களாக ஆவலுடன் ஏங்கிக் கொண்டிருந்த பங்கஜத்திற்கு இன்று ஸ்ரீவத்சன் தன் எண்ணத்தை வெளியிட்டதும் சந்தோஷத்திற்கு பதிலாக எக்காரணத்தினாலோ பகிரண்ட கலக்கமும் வேதனை தான் எழும்பின. ஆனால் அவள் கெட்டிக்காரி மனதுக்குள் உண்டான உணர்ச்சியை கடிந்து கொண்டு மனதை திடப்படுத்தி கொண்டாள். பொன் சிரிப்புடன் தன் கணவனை ஏறிட்டு பார்த்து, எனக்கு இப்பொழுதுதான் நிம்மதி உண்டாயிற்று. நீங்கள் எங்கே பிடிவாதமாய் மாட்டேன் என்று சொல்லிவிடுவீர்களா என்று பயந்து கொண்டிருந்தேன் என்றார். ஸ்ரீவத்சன் பங்கஜத்தின் தியாக புத்தியையும் திட சித்தத்தையும் கண்டு அயர்ந்து போனான். அவள் முகத்தில் ஏதாவது மாறுதல் தென்படுகிறார் என்று ஆராய்ந்தறிய விரும்புகிறவன் போல் சில வினாடிகள் கண் கொட்டாமல் அவள் பதனத்தை கூர்ந்து நோக்கிய வண்ணம் அவள் எதிரில் நின்றான். பங்கஜம் சிரித்து விட்டாள். அது என்ன அப்படி வைத்த கண் ஆனங்காமல் என்ன பார்க்குறீங்க என்றாள். ஸ்ரீவத்சன் தன் மனைவி அருகில் எடுத்து அவள் கரங்களை பற்றி தன் இருதயத்தின் மேல் வைத்து அழுத்தி கொண்டான். பங்கஜம், நிஜமாக நீ பிறகு வருந்த மாட்டாயே. புதியவள் வந்த பிறகு நான் உன்னை முன்பு போல் நேசிப்பதில்லை என்றும் நேரத்தை எல்லாம் அவளுடன் கூடிக்கூடாவதிலே கழிப்பதாகும் என்னை குற்றம் சாட்ட மாட்டாயே என்றாய். மாட்டவே மாட்டேன். என்னை என்ன அத்தனை சஞ்சல புத்திக்காரி என்று நினைத்து விட்டீங்களா? நீங்கள் எந்த விதத்தில் அவளை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதுதானே என்னுடைய ஆசை. நான் தானே முதலாக உங்களை இந்த விஷயத்தில் தூண்டியவள் என்று சிறிது ரோசத்துடன் தன் கணவனுக்கு பதில் அளித்தாள் பங்கஜம். மேற் சொன்ன சம்பாசனை நடந்து சில தினங்களாக பின் ஒரு நாள் ஸ்ரீவத்சன் தஞ்சாவூரில் இருக்கும் ஒரு பெண்ணை போய்
பார்த்து வருவதாக சொல்லி புறப்பட்டு சென்று சீக்கிரத்திலே திரும்பிவிட்டான். அவன் திரும்பி வந்ததும் பங்கஜம் ஆவல் துள்ள, என்ன பெண் எப்படி இருக்கிறாள்? உங்கள் மனதிற்கு பிடித்திருக்கிறாளா? நிறம் எப்படி? என்னை விட சிவப்பா? தலையில் முடி நிறைய இருக்கிறதா? உயரமா? குட்டையா? என்று இப்படியாக ஒரே மூச்சில் பல கேள்விகளை போட்டு ஸ்ரீ வச்சனை திருநடித்தாள். ஸ்ரீ வச்சனை பங்கஜத்தின் ஆவலை கண்டு கெட்டியா சிரித்தான். பங்கஜம், உன் கேள்விகள் எல்லாவற்றுக்கும் விடைகளை கூற வேண்டிய அவசியமே இல்லை என்று நினைக்கிறேன். பெண் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அசல் கொழுக்கட்டை மாதிரி இருக்கிறது. தஞ்சாவூர்லேருந்து என்னோட ரயிலில் பிரயாணம் செய்த ஒருவர் மைசூரில் இருக்கும் ஒரு பெண்ணை மிகவும் பலமாக சிபாரிசு செய்கிறாள். அதையும் போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று இருக்கிறேன். ஒரு கால் பெண் மனதிற்கு பிடித்திருந்தால் அங்கேயே விவாகத்தை முடித்துக்கொண்டு கையோடு பெண்ணையும் அழைத்து வந்து விடலாம் என்று இருக்கிறேன். உனக்கு இந்த ஏற்பாடு சம்மதம்தானே என்றான். பங்கஜம் மறுபேச்சு பேசாமல் தன் சம்மதத்தை தெரிவிக்க ஒருவித பாசாங்க உற்சாகத்துடன் வேகமாய் தலையாட்டினாள். மறுவாரம் ஸ்ரீ வச்சன் ஏற்கனவே உத்தேச தந்தபடி பெண் பார்க்க மைசூருக்கு புறப்பட்டு சென்றான். அவன் மைசூர் போய் சேர்ந்த மறுதினம் பங்கஜத்திற்கு அவனிடமிருந்து ஒரு தந்தி கிடைத்தது. உன் மனோபேஷ்டத்தை இன்று காலை நிறைவேற்றிவிட்டு வீணாவுடன் புறப்பட்டு நாளை மாலை அங்கு வந்து சேருகிறேன். ஸ்ரீ வட்சன். தந்தியை படித்ததும் பங்கஜத்திற்கு அவளையும் அறியாமல் துக்கமாய் வந்தது. நன்றாக விம்மி அழுது தீர்த்தாள். பிறகு மனதை திடப்படுத்தி கொண்டு, இது என்ன பைத்தியக்காரத்தனா? நானாக தானே அவரை தூண்டி தூண்டி இன்னொரு பெண்ணை விவாகம் செய்து கொள்படி வற்புறுத்தினேன். இப்பொழுது ஏன் என் மனம் கிடந்து இப்படி தவியாய் தவித்து துன்புறுகிறது? இறைவா, கடைசியில் என் மனதை தளர செய்து என்னை காட்டி கொடுத்து விடாதே. என் கணவரின் சந்தோஷம்தானே எனது பாக்கியம். பாவம், அந்த உத்தமசீலன் எனக்காக எவ்வளவு பாடுபடுகிறாள். ஏன் இன்னமும் தான் பாடுபடுகிறார். அவர் பொருட்டு இந்த அற்ப தியாகத்தை மனமாற செய்யத்தக்க மன உறுதி கூட எனக்கு இல்லாவிட்டால் நானும் ஒரு மனுஷியாவேனா? தர்ம பத்தினி என்ற பெயருக்கு அருகதைக்கு உள்ளவனாவேனா? என் புத்தி பேதிக்கும்படி செய்யாத உன்னை கெஞ்சி வேண்டிக்கொள்கிறேன் என்று கடவுளை பிரார்த்தித்தாள். சில நிமிஷங்களுக்கெல்லாம் அவள் மனது சிறிது சமாதானம் அடைந்தது. தந்தியை எடுத்து மற்றொரு முறை படித்து பார்த்தாள். வீணா. வீணா எவ்வளவு இனிமையான பெயர். பெயரை போல் அவளும் இனிமையான குணம் வாய்ந்தவளாகவே இருப்பாள் என்று நம்புகிறேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டாள். கடந்த 2 மாத காலமாய் சுமாராய் தேறி குணமடைந்திருந்த அவளது சரீர நிலைமையை அன்றைய அதிர்ச்சி தந்தை சமாச்சாரத்தினால் ஏற்பட்டது பலமாய் பாதித்துவிட்டது. இருதய படபடப்பு அதிகமாகி எழுந்திருக்கக்கூட சக்தி இல்லாமல் படுத்துவிட்டாள். மறுநாள் சாயந்தாரம் மைசூரிலிருந்து வீணாவுடன் டாக்ஸியில் வந்து இறங்கிய வச்சன் வீட்டு வாயில் நின்று கொண்டு பங்கஜம் தன்னை வரவேற்பாள் என்று எதிர்பார்த்தான். அவளை அங்கே காணாமல் பதைப்பதைத்த உள்ளத்துடன் வீணாவை ராலி மூலையில் நிற்க வைத்துவிட்டு பங்கஜம் வழக்கமாய் படுக்கும் அறையை நோக்கி ஓடினான். பங்கஜம் லேசாக புன்னகை புரிந்து கொண்டே படுக்கையின் மேல் தன் முழங்கையை ஊன்றியபடி சிரமத்துடன் எழுந்திருக்க பார்த்தாள். ஸ்ரீ வட்சன் ஒரே தாவலில் அவளை சன்வித்து, கண்மணி, வேண்டா, எழுந்திருக்காத, சும்மா படுத்துக்கொள். எப்பொழுது முதல் உடம்பு சரியாக இல்லை. இப்படிதானா உன் சக்கலத்திற்கு வரவேற்பு அளிப்பது என்று வருத்தத்துடன் வினாவினான். பங்கஜன் தன் கணவன் கேட்டதுக்கு பதில் அளிக்கவே இல்லை. யாரையோ ஆவலுடன் தேடுவது போல் அவள் கண்கள் அறையின் வாயில் படியில் அப்பால் சுழண்டு அலைந்தன. எங்கே வீணா? கூடவே அழைத்து வருவதாக தந்தி கொடுத்துங்களே என்று கேட்டாள் பதட்டத்துடன். அவசரப்படாத பங்கஜம், வீணா வந்திருக்காள். ராலியில் நிற்க வைத்து விட்டு வந்திருக்கிறேன். போய் அழைத்து வருகிறேன் என்று உரைத்து வெளிப்புறம் வந்தான் ஸ்ரீ வட்சன். ஸ்ரீ வட்சன் மறுபடி பங்கஜத்தின் அறைக்குள் வந்தபொழுது பச்சை வர்ண உரையினால் மூடப்பட்டிருந்த ஒரு வீணையை தழுவி தாங்கியபடி உள்ளே பிரவேசித்தான். வீணையின் சொந்தக்காரியான தனது சக்கலத்தை பின்னாலேயே வருவாள் என்று எதிர்பார்த்த பங்கஜத்திற்கு பெருத்த ஏமாற்றம் உண்டாயிற்று. ஸ்ரீ வச்சனுடைய மந்தஹாச வதனத்தில் இப்பொழுது குறும்புத்தனம் கூத்தாடியது. ஏதோ பெரிய காரியத்தை சாதித்து விட்டவன் போல் வெற்றி பார்வையுடன் பங்கஜத்தை பார்த்தான். பங்கஜத்திற்கு ஒன்றுமே விளங்கவில்லை. வீணை அவளுடையதா? எங்கே அவளை? பங்கஜத்தின் பேச்சில் மறுபடியும் அதே படபடப்பும் ஆர்வலும் ஒருங்கிய தவணித்தன. ஸ்ரீ வச்சன் வீணை கீழே வைத்துவிட்டு தன் மனைவியின் அருகில் உட்கார்ந்தான். சாவதானமாய் பங்கஜம், இதோ இருக்கும் இந்த வீணைதான் அவள்.
இந்த வீணாதான் உன் சக்களத்தை. உனக்கு ஒன்று புரியவில்லையா என்று சொல்லிவிட்டு கரை காண வாஞ்சையுடன் பங்கஜத்தின் வதனத்தை நிமிர்த்தி தன் முகத்தை அதுடன் சேர்த்தான். அவன் இதழ்களும் கூடி கலந்தன. பங்கஜத்துக்கு இன்னும் விஷயம் சரியாக விளங்கவில்லை. சில வினாடிகள் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தற்போல் போல் தென்பட்டால் பிறகு, அப்படியானால் நீங்கள் நேற்று இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ளவில்லையா? பெண் பார்க்க தஞ்சாவூர் போனது, பெண்ணை பிடிக்கவில்லை, திரும்பி வந்தது. பிறகு மைசூர் பெண்ணை பார்க்க போனது, அங்கிருந்து எனக்கு தந்தி அடித்தது. இதெல்லாம் சுத்த பொருட்டா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். ஒரு விதத்தில் எல்லாம் போய், மற்றொருத்தில் நிஜம். நான் தஞ்சாவூர் போய் வந்ததும், பிறகு மைசூர் போய் இன்று திரும்பி வந்ததும் என்னவோ வாஸ்தவம் தான். ஆனால் பெண் பார்க்க போவில்லை. தஞ்சாவூரில் தயாரிக்கப்படும் நல்ல வீணை ஒன்றை நேரில் பார்த்து வாங்கி வரலாம் என்று அங்கே சென்றேன். ஆனால் அந்த ஒரு வீணை எனக்கு அவ்வளவாக பிடிக்கவென்றனால் வாங்காமல் திரும்பி வந்து விட்டேன். பிறகு என் குருவுடன் மைசூருக்கு சென்று அவர் பரீட்சித்து சம்மதித்த பின் இந்த பழகிய வீணை வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தேன் என்றான் ஸ்ரீவத்சன். உங்கள் குருவா? அவர் யார்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. இதெல்லாம் என்ன கண்கட்டு வித்தை? கண்கட்டு வித்தை இல்லை, ஒன்றுமில்லை கண்ணே. என் குருவை பற்றி நான் இவ்வளோ நாட்களாக உன்னிடம் சொல்லாமல் இருந்ததற்கு என்னை மன்னித்துவிடு. உனக்கு பிரமாதமாய் உடம்புக்கு வந்து நீ அடிக்கடி படுத்த படுக்கையாய் கிடந்த ஆரம்பத்திலிருந்து என் மனதிற்கும் அசாத்திய அலுப்பும் சோர்வும் ஏற்பட்டுவிட்டன. அதை மறந்திருப்பதற்காக நான் கடந்த 3 வருடங்களாக ஒரு பிரபல வீணை வித்வானிடம் ரகசியமாய் வீணை கற்று வருகிறேன். எனக்கு திறமையுடன் வீணை வாசிக்க வந்த பிறகு ஒரு நாள் இந்த உண்மையை உன்னிடம் வெளியிட்டு உன்னை ஆச்சரியத்தை மூழ்கடிக்க வேண்டும் என்று உத்தேசித்தேன். பிரதி தினமும் காலை ஆஃபீஸ் வேலை முடிந்ததும் நேரில் அந்த வித்வான் வீட்டுக்கு சென்று 1 மணி நேரம் அவரிடம் சிசை பெற்ற பிறகு வீட்டுக்கு திரும்பும் பழக்கத்தை வைத்து கொண்டிருந்தேன். விடுமுறை தினங்களில் கூட ஆஃபீஸில் ஸ்பெஷல் ஒர்க் இருக்கிறதென்று உன்னிடம் புழுகி விட்டு போய் கொண்டிருந்தேனே, அதெல்லாம் வீணைப்படுவதற்காக தான். எனக்கு ஏற்கனவே சங்கீதத்தில் அபார ஆசையும் கொஞ்சம் ஞானமும் இருந்தபடியால் என் குரு எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நான் இந்த 3 வருஷத்துக்குள் வீணை வாசிப்பதில் தேர்ச்சி அடைந்து விட்டேன். இது நிற்க சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் நீ திடீரென்று இன்னொரு கல்யாணம் செய்து கொள்ளும்படி என்னை வற்புறுத்திய பொழுது எனக்கு இது வேடிக்கையான எண்ணம் எப்படியோ உதித்தது. அதாவது உன் இஷ்டப்படியே நான் வேறு கல்யாணம் செய்து கொள்வதாக உன்னிடம் கூறிவிட்டு ஒரு நாள் திடீரென்று ஒரு நல்ல வீணையை வாங்கி கொண்டு வந்து உன் எதிரை காட்சியளித்து, இவள்தான் உன் சக்களத்தை, என் 2ஆம் மனைவி என்பதாக உன்னிடம் அறிமுகப்படுத்த நினைத்திருந்தேன். அவ்விதமே இன்று செய்துவிட்டேன். பங்கஜம், என் செல்வமே, என் இதய பீடத்தில் உன் உறுதிக்கு தான் ஸ்தானம் உண்டு. அதில் இன்னொருத்தி வந்து ஆக்கிரமிக்க என் மனம் ஒரு நாளும் சம்மதிக்காது. இது சத்தியம் என்று ஆவேசத்துடன் புகன்று பங்கஜத்தை இறுக தழுவி முத்தமிட்டான் ஸ்ரீவத்சன். கடைசியில் என்னை இவ்விதம் ஏமாற்றி விட்டீங்களே. நான் கொண்டிருந்த உன்னத லட்சியம் அநியாயமாக சிறந்து போயிட்டே என்று உதட்டி பிரிக்கினான் பங்கஜம். பங்கஜம், நான் உன்னை ஏமாற்றவில்லை, நீயாதான் ஏமாந்து போனாய். உன் அந்தரமாத்மாவை கேட்டுப்பார், அது உனக்கு சரியான விடையளிக்கும். பங்கஜம் வெக்கி தலை குனிந்தால் கண்களில் நீர் ததும்ப. ஆம், நீங்கள் சொல்வது முற்றும் மெய்தான். என் தீட்சத்திலும் தியாக புத்தியிலும் அபார நம்பிக்கை வைத்து கடைசியில் ஏமாந்து போனேன். உங்களிடம் என் தோல்வியை ஒப்புக்கொள்வதில் எனக்கு கொஞ்சமும் அவமானம் இல்லை. உங்கள் தந்தையை நேற்று படித்தவுடன் என் மனது உறுதியெல்லாம் சிதறி போய் இடி விழுந்தல் போ ஆகிவிட்டேன். பலே பேர்வழி, நீங்கள் நல்ல நாடகம் நடத்தீர்கள். ஆனால் எனக்கு இங்கு கூட சந்தேகம்தான். உங்கள் ஜாதக ரீதிப்படி உங்களுக்கு உபய காலத்தில் பிராப்தம் இருக்கிறதே. ஜாதகம் பொய் சொல்லுமா என்றால் நம் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் ஜாதக ரீதிப்படிதான் நடக்கின்றவா? ஜாதகம் கணிப்பதில் எவ்வளவோ தவறுகள் ஏற்படுகின்றன. அப்படி தப்பாய் கணிக்கப்பட்ட ஜாதகத்தை பார்த்து கூறப்படும் பலன்களும் தப்பாக தானே இருக்கும். எனக்கு இன்றைக்குமே ஜாதகத்திலும் ஜோசியத்திலும் நம்பிக்கையிலே. நீயும் இந்த உபய காலத்தில் யோசனையை விட்டு ஒளி. எனக்கு மன உற்சாகமும் ஆனந்தமும் ஏற்பட வேண்டும் என்றுதானே நீ என்னை மறு விவாகம் செய்து கொள்ளும்படி தூண்டினாய். அவை இரண்டும் நான் இப்பொழுது வீணை வாசிக்கும் சமயத்தில் பரிபூர்ணமாய் அனுபவித்து வருகிறேன். நீயே ஒரு சங்கீத பித்துதானே. என் வீணா கானத்தை கேட்டு நீயும் ரசித்து என்புருவாய் என்று நம்புகிறேன். இதோ பார், இப்பொழுது உன் எதிரிலே உன் சக்களத்தை வீணாவோடு கொஞ்சம் குழுவப் போகிறேன். நீ ஏற்கனவே எனக்கு வாக்களித்தபடி பொறாமைப்படமுள் இருக்க வேண்டும் தெரியுமா என்று கண் சிமிட்டு கொண்டே கூறிவிட்டு அந்த அழகான மைசூர் வீணையை ஒரே விட்டு எடுத்து ஸ்ருதிக்கு கூட்டினான். ஸ்ரீவத்சனுடைய விரல்களால் பிரேமையுடன் வருடி கொஞ்சப்பட்ட வீணாவின் தேகத்தினின்று கணீரென்று
பங்கஜத்தை இனிமையான நாத வெள்ளத்தில் மிதக்க செய்தது. அவளுடைய உள்ளத்தில் என்றுமில்லாத சாந்தி நிறைந்தது. அவளுடைய நீண்ட நேத்திரத்தில் ஆனந்த புஷ்பம் துளிர்ந்தது.